காஸ்ட் இருக்கையிலையும் பேக் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு அப்படின்னு தெரியல. அங்கனே ஒரு டாக்டிக்கல் ராங். அதுக்கப்புறம் வந்து பிபிகே இருப்பேன் பாட்லெட் பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு, பட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். நேற்று மும்பை சைடை பொறுத்த வரைக்கும் நான் ஈகரா வெயிட் பண்றது மும்பை என்ன பண்ண காத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான். என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா வந்து ஆர்ஆர் வந்து இன்னைக்கு பெட்டர் எட்ஜோட ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு மட்டும் தான் காமிக்கிறாரே தவிர இன்னும் பெருசா வரல. ஸோ நான் இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு வேளை அவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா ஆர்ஆர் தன்னோட ஃபர்ஸ்ட் லாஸை வந்துட்டு சந்திக்க கூடுமா அப்படின்றது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன மேட்ச் இது? நான் உங்க எம்கே, இது நம்ம விஷ்ணு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிஎல்லோட நேற்று மேட்ச், அதுக்கப்புறம் இன்னையோட ப்ரிவ்யூ. ஸோ ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நேற்று மேட்ச் கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப். இது என்ன சொல்றது, நாங்கள் எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அன்பார்ச்சுனேட்லி மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. அண்ட் விஷ்ணு, ஆமா, நேற்று வந்து மழை வந்து அதாவது ரெண்டுமே வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ரெண்டு டீமுமே வந்து ஒரு போரிங் மேட்சை கொடுக்காம வீக்கை வந்து பெட்டரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து ஈடன் கார்டன்ல வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து கொஞ்சம் பேடா இருந்துச்சு. அம்பையர்ஸுமே வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, அண்ட் மேட்ச் அபிஷியல்ஸும் நிறைய ட்ரை பண்ணாங்க, எப்படியாவது ஒரு 5 ஓவர்ஸ் மேட்சாவது வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூஸ் ஹெவி ரெயின் இருந்ததுனால அந்த மேட்சை வந்து கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் ஈவன் தோ ஒரு 4 ஓவர்ஸ் வந்து நடந்துச்சு. அந்த 4 ஓவர்ஸ்லயுமே வந்து ஆக்சுவலா கேகேஆர் கேப்டன் வந்து டாஸ் வின் பண்ணி எதுக்கு இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்கையிலையும் பேக் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு அப்படின்னு தெரியல. அங்கனே ஒரு டாக்டிக்கல் ராங். அதுக்கப்புறம் வந்து பிபிகேஸ்ல வந்து பவுலிங் போட்டாங்க. அவங்க செட்டில் யூனிட் எந்த சேஞ்சும் பெருசா பண்ணல. அந்த பவுலிங் போட்டாங்க. சேவியர் பாட்லெட் அப்படியே ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன்ல ஒரு செகண்ட் ஓவர் போட்டாரு. எக்ஸாக்டா நான் சொன்னேன் பாட்லெட் பேசிடுறேன். எக்ஸாக்டா வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து இது நம்ம போதோ மேட்ச் பார்த்தோம். அதாவது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபில எப்படி ஜேக்கப் டஃபி வந்து ரெண்டு பேருக்கு ஒரே பால் ஒரே விதமான கார்ட் பிகைண்ட் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்லயே நடந்துச்சு. சாரி, உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க. நான் நேத்தே சொல்லியிருப்பேன் பாட்லெட் பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு, பட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். நேற்று நான் சொன்னது நடந்துருச்சு ஆக்சுவலி. பட் அது என்னதான் ஒரு 3.4 ஓவர்ஸ் ஓடினாலும் நான் சொன்னது நடந்த வரைக்கும் ஐ எம் சோ சாட்டிஸ்ஃபைட் வித் தட். அதனால வந்து ஈச் ஒன் வந்து கொடுத்துட்டாங்க. பட் ஆனா நேற்று இருந்த பொசிஷனுக்கு வந்து பிபிகேஸ்க்கு வந்து மேபி ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கும் நடந்திருந்தா. பட் ஆனா ஈச் ஒன் கொடுத்ததுனால கேகேஆருக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்ப அப்படியே இன்னைக்கு மேட்ச், அதாவது ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ போலாம். ரெண்டு பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டுதான் வந்திருக்கிறாங்க. இல்ல எம்ஐ அடி வாங்கிட்டு வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு எம்ஐ அடி வாங்கிட்டு வந்திருக்கு, ராஜஸ்தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு, கன்சிஸ்டன்டா இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஷியோரா இருக்குன்றது தெரியல. அண்ட் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆன் ஃபார்ம். அண்ட் அவங்களோட மிடில் ஆர்டர் டெஸ்ட லாஸ்ட் மேட்ச் தான் டெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த டெஸ்ட் எப்படி எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு அதே கவுஹாட்டியில தான் நடக்குது. அண்ட் பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச் எப்படி போகுது. அண்ட் இது வந்துட்டு மும்பை சைடை பொறுத்த வரைக்கும் நான் ஈகரா வெயிட் பண்றது மும்பை என்ன பண்ண காத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான். என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா வந்து ஆர்ஆர் வந்து இன்னைக்கு பெட்டர் எட்ஜோட ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஈவன் தோ இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலே வந்து எம்ஐ வந்து ஒரு பேலன்ஸ்டு டீம் அப்படின்னு சொல்லி செம்ம ஹைப்போட வந்தாங்க. ஆனா போன மேட்ச் வந்து ஒரு டே கேம் ஆடினாங்க. எல்எஸ்ஜி கூட ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் எல்எஸ்ஜி கூட தான் ஆடினாங்க. பட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அடிக்கல. ஸோ அது வந்து ஒரு டிசாஸ்டரஸ் மேட்சா இருந்துச்சு. பட் அதுவே ஆர்ஆர் போனோம் அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டுமே வந்து என்ன சொல்றது ஸ்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் ஆர்ஆரோட இதை பார்க்க எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஆரோட மிடில் டெஸ்ட் செய்யப்பட்டது, எல்லாருமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ரியான் பராக் வந்து அப்பப்போ கிளிம்ஸ் மட்டும் தான் காமிக்கிறாரே தவிர இன்னும் பெருசா வரல. ஸோ நான் இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு வேளை அவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் போன மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி துருவ் ஜுரேலா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து நல்லா பொழந்து கட்டிட்டாங்க. நம்ம சொல்லவே வேணாம் சூரியவன்சி. சோ அவரும் பெட்டரா பண்ணிட்டாரு. நம்ம பேட்டிங் பத்தி அந்த ஓப்பனிங்க பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்ல. அண்ட் எங்க துருவ் ஜுரேல் நம்ம டாப் 3 அவங்க சைட்ஸ் கன் பேட்டர்ஸ். அண்ட் அந்த ரியான் பராக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது தான் கொஞ்சம் என்ன சொல்றது லைக் என்ன நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம டாப் 3ல 3 பேருமே வந்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஃபார்ம்ல இருக்காங்க. டாப் 4ல வந்து ரியான் பராக் மட்டும் தான் ஃபார்ம்ல இல்ல. அடுத்து அப்படியே ஹெட்டி வராரு, கீழே டோனோவன் பெரேரா, அதுக்கப்புறம் ஜடேஜா, எல்லாருமே கூட நான் வந்துட்டு பெருசா சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவர் வந்துட்டு இல்ல அவரை வந்து இப்போதைக்கு அவர் என்ன சொல்றது லைக் எப்படி நான் சொல்லலாம்னா டானவன் ஃபெரேரா
மோர் ஆர்லெஸ் இங்க இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவ்வளோ விளாண்டது கிடையாது. ம். ஸோ அவரை வந்துட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மேபி நான் வந்துட்டு ரியன் பராகுமே ப்ராமிஸ் காமிச்சிட்டு தான் இருக்கிறாரு, மேட்ச் ஆன் மேட்ச் காமிச்சிட்டே தான் இருக்கிறாரு. ம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பேட்டிங் கூட கொஞ்சம் குறையல, பட் அட் அதர் சைடு போலிங்குமே நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்காங்க. மோர் ஓவர் என்ன நம்ம பொறுத்தளவுக்கு எம்ஐயோட ஆர்ஆர் இன்னைக்கு பெட்டரா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நீங்க இப்போ போல்ட்டை வந்து வெளியில எடுத்து வச்சுட்டோம். போன மேட்சே டிராப் பண்ணிட்டாங்க. போன மேட்சே வந்து போல்ட்டை டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட பவர் பிளேயுமே கொஞ்சம் லீன் பேட்சா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தீபக் சஹர், ஷர்துல் தாக்கூர். இல்ல தீபக் சாகர் ஒரு ஒரு ஆன் த டே அவருக்கு வந்து ஸ்விங் ஆனா மட்டும்தான். இல்ல அப்படின்னா அவர் போடுற 4 ஓவர் ஃப்ரீ ஓவர்ஸ் மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. கரெக்ட். ஆனா அது வந்துட்டு ஆன் த ட்ராட் அவங்க போடணும், பவர் பிளேல யூஸ் பண்ணணும். நம்ம எப்படி ஒருவேளை அவருக்கு ஸ்விங் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா லிட்டரலி கட் பண்ணிடணும். இல்ல அப்படின்னா அவங்க பெருசா அடி வாங்க தான் போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் எக்ஸ்பெக்டட் இன்னைக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவோட ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். போன மேட்ச் வந்து என்ன வைரல் ஃபீவர்னால வந்து டீமை விட்டு வெளியில போனாரு. ஸோ இந்த மேட்ச் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் பெருசா வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா நேத்து ஐ மீன் போன மேட்ச்ல வந்து எதுக்கு போல்டட் எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இல்ல. மேபி ஃபார்மோட எனக்கு இன்னொரு ஒரு கன்சர்ன் என்னன்னா, லாஸ்ட் இயர் அவனுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு யங்ஸ்டர் அஸ்வினி குமார், அந்த பையனுக்கு இன்னும் ஏன் சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன கன்சர்னா இருக்கு. தோ இஸ் குட், இஸ் நாட் சோ குட்னு சொல்ல, நல்ல பெர்ஃபார்மர் தான், பட் ஒரு சான்ஸ் மேபி கொடுக்கலாம். இந்த பவுலிங் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா கார்பின் பாஷா இருக்கட்டும், இல்ல லாட் தாக்கூரா இருக்கட்டும், போட்டு பொலன்னு பொலந்து எடுத்தாரு நம்ம சமீர் ரிஷ்வி. அண்ட் அதர் ஹேண்ட் நம்ம பத்தும் நிசங்கா எல்லாம் சேர்ந்து அட்டிடின்னு அடிச்சானுங்க. அண்ட் பார்க்கலாமே இன்னைக்கு என்ன லைனப். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேபி அஸ்வினி குமாரை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் தோணுது. நான் வந்து உங்களை கொஞ்சம் டிஃபரா பாக்குறேன். ஏன் அப்படின்னா வந்து எம்ஐயுமே வந்து கிட்டத்தட்ட சிஎஸ்கே மாதிரி தான் ஒரு ரெப்யூட்டட் டீம். ஸோ உடனே ஒரு லாஸ்ட்னால வந்து பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டில் நம்ம வந்து ஏர்லியஸ்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல தான் இருக்கும். போக போக அதை நீடிச்சிச்சுன்னா வேணா மேபி நீங்க சொன்ன மாதிரி அஸ்வினி குமார் உள்ள வர்றதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். மற்றபடி இங்க திரும்ப பராஸ்பரா ஸ்டேடியம்ல தான் ஆடுறாங்க மேட்ச். கிட்டத்தட்ட நம்ம முதல் மேட்ச் ஆடினாங்களே ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே, அதே கிரவுண்டு தான். மேபி இன்னைக்கு ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி ரெயின் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ச் மாதிரி தான் நமக்கு பிச்சுமே கண்டிஷனுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் நமக்கும் ஒரு என்டர்டைனிங் மேட்ச் வந்து பார்க்க முடியும். நான் இந்த கிரவுண்ட்ல வந்து அரௌண்ட் ஒரு 180 to 190 ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சாங்க அப்படின்னா ரெண்டு டீம்லயுமே வந்து பவுலிங் வந்து பேலன்ஸ்டா இருக்கு. மேபி டிஃபெண்ட் பண்ண நல்ல சான்ஸ் இருக்கு செகண்ட் பேட்டிங் டீமுக்கு. ஸோ இந்த மேட்ச்க்கு உங்களோட ஃபேவரட்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. என்னோட ஃபேவரட்ஸ் நான் ஆஸ் யூஷுவல் ஐம் கோயிங் வித் இது ஒரு 50-50 மேட்ச். பட் ஐம் திங்கிங் தட் நீ ஆர்ஆர் தன்னோட ஃபர்ஸ்ட் லாஸை வந்துட்டு சந்திக்க கூடுமா அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். ஆனாலும் வந்துட்டு ஸ்டில் ஐம் கோயிங் வித் ஆர்ஆர் பிகாஸ் பேலன்ஸ்டா இருக்காங்க. அண்ட் எம்ஐயோட இது 11மே நல்ல ரெண்டு டீமுமே ரொம்ப பேலன்ஸ் தான். ஸோ இது ஒரு 50-50 மேட்ச். எட்ஜ் அவுட் ஆகுறது நான் ஆர்ஆர் சொல்றேன். இப்ப நீங்க என்ன டீமுக்கு வரீங்க? ஆர்ஆர் வந்து முதல்ல லாஸ வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்றீங்க, ஆர்ஆருக்கு சப்போர்ட்டும் பண்றீங்க. இப்ப நீங்க இப்படி ஆர்ஆர் ஜெயிச்சாலும் நான் சொன்னது வந்துருவீங்களா, இல்ல ஆர்ஆர் தோத்தாலும் நான் சொன்னது நடந்துருச்சுன்றீங்களா? இல்ல நான் வந்துட்டு என்ன சொல்றேன், இல்ல ஆர்ஆர் வந்துட்டு நான் யோசிக்கிறது என்னன்னா, ரெண்டு டீமோட பேலன்ஸ்டு யூனிட் ரெண்டு டீமுமே. அட் த சேம் டைம் வந்துட்டு மும்பை வந்துட்டு ஒரு லாஸ்க்கு அப்புறம் வந்தது அப்படின்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது மோர் ஆர்லெஸ் நம்ம இந்த பாஸ்ட் இயர்ஸ்லயே நல்லா பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அண்ட் இது வந்துட்டு ஒரு 50-50 மேட்சும் கூட. நான் ரெண்டு பக்கமுமே நிக்கலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன். சீமான் சொன்ன மாதிரிதான், ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும். நடு ரோட்ல நிக்க கூடாது, லாரி நடிப்பட்டு செத்துருவேன்னுவாங்கல்ல. சோ அந்த மாதிரிதான் இருக்கும் நான் சொல்றது. ஆனாலும் எனக்கு இது வந்துட்டு நாட் சோ ஷுர் அபவுட் என்னோட ஃபேவரட்ஸ் இந்த இதுல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டாஸ்ன்னு கூட சொல்லலாம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர் கண்டிஷன் சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் கோயிங் வித் ஆர்ஆர். நானுமே ஆர்ஆர் தான் சொல்றேன். நான் ஏன் ஆர்ஆர் சொல்றேன் அப்படின்னா வந்து ஆர்ஆர் எம்ஐயோட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் லீனா இருக்கு. போன மேட்ச் தான் வந்து ஸ்கை வந்து ஃபார்மை கண்டுபிடிச்சு வந்தாரு. திலக்கோட ஃபார்ம் ரொம்ப கன்சர்னா இருக்கு.
அண்ட் ஹர்திக்குமே வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடுறாரு. அவர் பழைய ஹர்திக் மாதிரி ஆடினாரு அப்படின்னா நம்ம கண்ணை மேபி மூடிட்டு இஃப் இன் சொல்லிடலாம். கேஸ் எனக்கு தெரிஞ்சது இந்த ப்ராபபிளி ஹர்திக் வில் பி இன் பிளேஸ் ஆஃப் திலக்குன்னு எனக்கு தோணுது. மேபி நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன். கன்சிஸ்டண்டா சான்ஸ் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எம்ஐ. இன்னும் ஒரு 2-3 மேட்ச் பார்ப்பாங்க. எதுவும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் வரல ஸ்பீக்கிங் ஆஃப் அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்ட்டுமே நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆஸ் ஆஃப் நவ் லைட் ரெயின்ன்றது ப்ரெடிக்ட் ஆயிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அண்ட் வெதரும் ஒரு கன்சர்னாவே பார்க்கலாம். பிகாஸ் குவஹாட்டி கொல்கட்டாக்கு ரொம்ப பக்கம் ரொம்ப தூரமா இல்லை. ஏன்னா பிகாஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல கொல்கட்டாலே மழை பெய்யும்னு. நேற்று நம்ம மழை பெஞ்சு கெடுத்து விட்டுருச்சு. அண்ட் இன்னைக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் மேபி இதுவுமே ஒரு ஃபேக்டராகவும் இருக்கலாம். அண்ட் ஆட் டு தட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து எம்ஐயோட ஃபாஸ்ட் பவுலிங் என்னதான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட அவங்கள்ட்ட ஸ்பின் பவுலிங் வீக்கா தான் இருக்கு. என்னதான் ட்ரேட்ல வாங்கப்பட்ட மயங்க் மார்க்கண்டே அவங்க இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணாலும் அவர் இன்னும் இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இதுவரை எதுவும் கொடுக்கல. பட் அப்படியே அதர் ஹேண்ட்ல நம்ம ஆர்ஆர் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரவி பிஷ்னாயும் ரவி பிஷ்னாயும் ரவீந்திர ஜடேஜாவும் நல்ல கன்சிஸ்டன்ட் லைன்ஸ் போட்டு கன்சிஸ்டன்டா ஸ்பின் பவுலிங்ல அவங்களால ஒருத்தர் டிஃபெண்ட் பண்றாரு, ஒருத்தர் அட்டாக் பண்றாரு. அது வந்து ஒருத்தர் அவங்களே வந்து என்ன சொல்றது ஈஸி பண்ணி அவங்களோட ஜாப்ஸை வந்து ஈஸி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆட் டு தட் நான் வந்து பெரிய மார்ஜின்ல வந்து ஆர்ஆருக்கு எதுவும் தரல. நான் வந்து 55-45 அப்படின்றேன். ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் டுடே வந்து எம்ஐல இருந்து யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு வந்து யார் தப்பலாம் பவுலர்ல ஐம் கோயிங் வித் ரோஹித் டுடே. ஏன்னா போன மேட்ச் வந்து அவர் நேச்சுரல் கேம் ஆடாம கண்டிஷன் ஃபாலோ பண்ணி ஆடினாரு. நான் இந்த மேட்ச்லயுமே கண்டிஷன் ஆக்சஸ் பண்ணி கரெக்டா ஆடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஐ புட் மை பேங்க் ஆன் ரோஹித் டுடே இன் எம்ஐ. நான் அப்படியே ஆர்ஆர் சைட் போறோம் அப்படின்னா வந்து எனக்கு என்னமோ தோணுது மேபி இன்னைக்கு டானவன் பெரேரா ஆடினாரு அப்படின்னா அவர் வந்து ஹேண்டியா அவரால் ஸ்பின்னும் போட முடியும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஃபினிஷராகவும் ஹார்ட் ஹீட்டரா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மேபி சான்ஸ் கிடைச்சா இன்னைக்கு டானவன் பெரேரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆர்ஆர் இஸ் அப்சல்யூட்லி ஐம் கோயிங் வித் விஷ்ணு. அதே மாதிரி தான் நானும் டானவன் ஃபெரேரா வந்துட்டு சொல்லுவேன். ஏன்னா டானவன் ஃபெரேராவை நீங்கள் அவ்வளவோ லைக் இந்த 2 மேட்சஸை பார்த்தோம்னா டெஸ்ட் செய்யப்படலை. பட் இந்த மேட்ச் அவனுக்கு டானவன் ஃபெரேராவுக்கு ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அண்ட் ஆன் த அதர் சைட் மும்பையை பொறுத்த வரைக்கும் நான் ஐம் ஸ்டிக்கிங் வித் லைக் நம்ம சாண்ட்னர் ஐயா. ஓகே, ஏன்னா ஸ்பின் அசிஸ்ட் கொஞ்சம் இருக்குங்கிறதுனால ஃபினிஷரும் கொஞ்சம் ஆடுவாரு. அண்ட் மோரோவர் லாஸ்ட் மேட்ச்லயும் பார்த்தோம்னா சாண்ட்னர் நல்லா இழுத்து பிடிச்சி போட்டாரு கொஞ்சம். அண்ட் சாண்ட்னர் தான் நான் பேக் பண்றேன். எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே ப்ரோ. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு டேயோட மேட்ச் ரிவ்யூன்றது. நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மழை எதுவும் வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி so that we can get a good match today between RR and MI. இது ஒரு நல்ல ரைவல்ரியும் கூட. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே இது ஒரு நல்ல ஹீட்டடான ரைவல்ரியா தான் போயிட்டு இருக்குது. பட் ஆனா ஆக்சுவலி அது ரொம்ப வருஷமா ஒரு ஹீட்டடான ரைவல்ரியா இருந்துச்சு. ஈவன் தோ ஆர்ஆர் வந்து கன்சிஸ்டன்டா வந்து ஹை எட்ஜ் வச்சிருந்தாங்க எம்ஐ கூட. இப்போ ரீசெண்டா தான் ப்ரோக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீக்கும் ப்ரோக் ஆச்சு. எம்ஐ ப்ரோக் பண்ணாங்க. பாப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. நம்ம இது நான் இதோட ஒன்னு ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு மயங்க் மார்க்கண்டே நீங்க யூஸ் பண்றதுக்கு பதிலா புத்தூர் யூஸ் பண்ணிருக்கலாம். விக்னேஷ் புத்தூர் ஆர்ஆர்ல இருக்காரு. ஓ ஐம் சாரி. புத்தூரும் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன் நீங்க மேட்ச் ஆடுவாருங்கிறது. புத்தூர் லைன் அப்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் போடணும் அப்படின்னா டானவன் பெரேரா ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ 4-4 பிஷ்னாய் 4 ஜடேஜா 4. அதுக்கு மேல அவங்களுக்கு ஸ்பின் வேணும் அப்படின்னா ரியான் பராக் இருக்காரு, டானவன் பெரேரா இருக்காங்க. ரியான் பராக் ஸ்பின் போடுவாரு. ஸோ இவ்வளவு ஆப்ஷன் இல்ல. ஸோ அதனால நான் வந்து புத்தூருக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கான்பிடென்டாவே சொல்றேன். பட் மேபி ஓகே, நான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாகவே இதை வச்சுப்போம். அண்ட் அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வீடியோ. அண்ட் மறக்காம அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் ப்ளீஸ் டு சப்போர்ட் அஸ். அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கும், அங்கேயும் போனீங்கன்னா லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும் ஆன் த ட்ராட். அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.